ஜிஎஸ்க்கு 100 क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். இல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பர் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்து யூனிட் 4ல பார்த்திருப்போம். யூனிட் 4ல மட்டுமே 7 क्वेश्चन பேப்பர் பார்த்திருப்போம். அடுத்த வீடியோ 8வது क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த சீரிஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா வரிசையா நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். போன இதில் வந்து யூனிட் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ யூனிட் 2 ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். யூனிட் 2ல வந்து 11 क्वेश्चन பேப்பர் பார்க்க போகிறோம். அடுத்தது யூனிட் 3ல வந்து 25 क्वेश्चन பேப்பர் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு தான் யூனிட் 4ல வந்து 14 क्वेश्चन பேப்பர் பார்க்க போகிறோம். மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 50 क्वेश्चन பேப்பர் வந்துடும். யூனிட் 2, 3, 4 இந்த 3 யூனிட்டில் மட்டுமே 50 क्वेश्चन பேப்பர் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எதில் பார்த்துருப்போம்னா யூனிட் 4ல தான் பார்த்துருப்போம். 14 क्वेश्चन பேப்பரில் 7 क्वेश्चन பேப்பர் ஏற்கனவே பார்த்துருப்போம். பேலன்ஸ் வந்து 7 क्वेश्चन பேப்பர் தான் இருக்குது. இதை வந்து கடைசியாக பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து क्वेश्चन பேப்பர் 1 பார்க்க போகிறோம். அதாவது வினாத்தாள் 1 பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் மொத்தமாக 75 क्वेश्चन இருக்கும். இந்த 75 क्वेश्चனில் எவ்வளோ क्वेश्चனுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளதுன்னா ராஜஸ்தான் சமவெளியில் ஜெய்ப்பூர்லேருந்து மேற்கே சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் தான் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது. ஜெய்ப்பூர்லேருந்து மேற்கே சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் தான் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கர்நாடகா பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மல்நாடு. கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மல்நாடு. ராஜஸ்தான் பாலைவனத்தின் மேல்தள வடிகால் அமைப்பை பெறாத பகுதி எது? ராஜஸ்தான் பாலைவனம்னா தார் பாலைவனத்தை தான் சொல்றாங்க. மேல்தள வடிகால் அமைப்பை பெறாத பகுதி எதுனா மேற்கு பகுதி. தார் பாலைவனம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தார் பாலைவனம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் குஜராத்தில் பரவியுள்ளது. இல்லை ஒன்று வந்து சரிதான். தார் பாலைவனம் வந்து ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் குஜராத்தில் பரவி உள்ளது. ஒன்று சரி. ரெண்டாவது என்னன்னு பாருங்க. தார் பாலைவனம் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. இல்லை ரெண்டும் சரிதான். தார் பாலைவனம் வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. இல்லை ரெண்டும் சரிதான். மூணாவது, இது உலகின் 30வது மிகப்பெரிய பாலைவனமாகும். இல்லை 3 தான் தவறானது. தார் பாலைவனம் வந்து 17வது மிகப்பெரிய பாலைவனம். இல்லை 30வது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை 3 வந்து தவறு. அதே மாதிரியே உலகின் 9வது மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா தார் பாலைவனம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 9வது மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் எதுனா தார் பாலைவனம். இல்லை எது சரியானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1, 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி, 1 மற்றும் 2 சரி. 1998 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலார் தாவரத்தின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை வந்து 3500 வரும். இல்லை கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது நெருக்கமாக இருக்குன்னா 5000 இதுதான் சரியானது. பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம்? பொமிடிலா கணவாய் அமைந்துள்ளது எங்கன்னா அருணாச்சல பிரதேசம். இதெல்லாம் முக்கியமானது. இந்தியாவில் உள்ள இமயமலை எத்தனை இணைவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? எத்தனை இணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 3 இணைகளாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா இமாத்ரி, ஒன்று வந்து இமாத்ரி, ரெண்டாவது இமாச்சல், மூணாவது சிவாலிக். இல்லை இமாத்ரி அப்படின்றது பெரிய இமயமலை, இமாச்சல் அப்படின்றது சிறிய இமயமலை, சிவாலிக் வந்து வெளி இமயமலை. இதெல்லாம் முக்கியமானது. மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது? இது ரொம்ப முக்கியமானது. மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா வந்து ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளதுன்னா 30 தீர்க்க கோடுகளை. அட்பாடி பாதுகாப்பு காப்பகம் எந்த மாநிலத்தின் புதிய பாதுகாப்பு காப்பகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்பாடி பாதுகாப்பு காப்பகம் வந்து எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரால. எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாங்லி மாவட்டம். இதெல்லாம் முக்கியமானது. இந்த அட்பாடி பாதுகாப்பு காப்பகம் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மகாராஷ்டிரா. எந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா சாங்லி மாவட்டம். இந்திய புவியியல் ஆய்வு மையம்
மேகாலயாவில் எந்த மலையின் பழமையான புதைப்படிவத்தை கண்டறிந்தது? எந்த மலையின் பழமையான புதைப்படிவத்தை கண்டறிந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெற்கு கேரோ மலைகள். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு. அதே மாதிரியே 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. இல்லை ஒன்று வந்து சரிதான். டிரான்ஸ் இமயமலையில் வந்து எந்த மலைத்தொடர்கள்லாம் உள்ளதுன்னா சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம். இல்லை ஒன்று வந்து சரியானதா. 2 சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது பெரிய இமயமலை குறைவான மலையை பெறுகின்றது. இதில் 2 சரியானதா. இல்லை பெரிய இமயமலை அப்படின்றது என்னன்னா இமாத்ரியா தான் சொல்கிறாங்க. பெரிய இமயமலைனாலும் இமாத்ரினாலும் ஒன்று தான். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது பெரிய இமயமலை வந்து குறைவான மலையை பெறுகின்றது. 2 சரியானதா. 3வது என்னன்னா வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இல்லை 3 தான் தவறானது. வெளி இமயமலை வந்து தொடர்ச்சியற்றது. இதில் தொடர்ச்சியானது எதுன்னு கேட்டாங்கன்னா பெரிய இமயமலை தான் தொடர்ச்சியானது. இல்லை வெளி இமயமலை தொடர்ச்சியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 வந்து தவறு. இல்லை சரியானது வந்து என்னன்னா 1, 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. காரகோரம் கணவாய், ஜம்மு காஷ்மீர், ஜொசிலா கணவாய், இமாச்சல பிரதேசம், பொமிடிலா கணவாய், அருணாச்சல பிரதேசம், நாதுலா கணவாய், சிக்கிம். இல்லை ஆப்ஷன் வந்து ஏ 3, 1, 4, 2. இது ரொம்ப முக்கியமானது. காரகோரம் வந்து ஜம்மு காஷ்மீர், ஜொசிலா வந்து இமாச்சல பிரதேசம், பொமிடிலா அருணாச்சல பிரதேசம், நாதுலா சிக்கிம். இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதி சுந்தரவன காடுகள். மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதி எதுனா சுந்தரவன காடுகள். கிழக்கு கடற்கரை சமவெளி பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்னு கேட்டு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. இல்லை ஒன்று வந்து தவறானது. கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரபிக்கடல் வராது, வங்காள விரிகுடா வரும். அரபிக்கடல் வராது, வங்காள விரிகுடா வரும். இல்லை ஒன்றே தவறானது தான். 2 மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் என அழைக்கப்படுகிறது. இதில் 2 வந்து சரியானது தான். 3 கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை என அழைக்கப்படுகிறது. இதில் 3 சரியானதா. இந்த சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 2, 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி 2 மற்றும் 3 சரி. இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் பிரேட்டர். இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு, அதாவது இந்தியாவின் எல்லையை பகிர்ந்துள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பங்களாதேஷ். எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 4096 கிலோமீட்டர் வந்து பகிர்ந்துள்ளது. சுமார் 4096 கிலோமீட்டர் வந்து இந்தியாவின் எல்லையை வந்து பகிர்ந்துள்ளது. மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை சதுப்பு நில காடுகள். மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளின் வகை எதுனா சதுப்பு நில காடுகள். இமயமலையில் காங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் இமாச்சல், அதாவது சிறிய இமயமலை. இமயமலையில் காங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் எதுனா இமாச்சல். சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மர வகை சுந்தரி, சுந்தரி மர வகை. இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர், இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுனா ஆரவள்ளி மலைத்தொடர். இந்தியாவின் நில எல்லையின் நீளம் 15200 கிலோமீட்டர். இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி 4 இது கொடுத்துருக்காங்க. எது வந்து அம்சங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இமாலய பகுதிகள், சிந்து கங்கை சமவெளி, தீபகற்ப பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை. இதில் வந்து 1, 2, 3 இது மட்டும் தான் சரி. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு அங்கமாக தான் இருக்கும். அதாவது இந்த தீபகற்ப பகுதியில் வந்து ஒரு அங்கமாக தான் இருக்கும். சரியானது வந்து இமாலய பகுதிகள், சிந்து கங்கை சமவெளி, தீபகற்ப பகுதிகள். இது 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி 1, 2 மற்றும் 3.
இமயமலை பற்றி கூறப்படும் பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பெரிய இமயமலை இமாத்ரி என்று அழைக்கப்படும். இதில் ஒன்று வந்து சரிதான். பெரிய இமயமலை வந்து இமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய இமயமலை வந்து இமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது பெரிய இமயமலை அதிக மழையை பெறுகின்றது. இல்லை 2 வந்து தவறானது. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது பெரிய இமயமலை வந்து குறைவான மழையை பெறுகின்றது. இல்லை அதிகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. குறைவான மழையை பெறுகின்றது, இதுதான் சரியானதாக இருக்கும். இல்லை 2 வந்து தவறானது. 3 புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் இமயமலை தொடரில் அமைந்துள்ளது. இதில் 3 சரியானதா. கோடை வாழிடங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், இதெல்லாம் கோடை வாழிடங்கள். இல்லை 1, 3 தான் சரியானது. 2 வந்து தவறானது. ஆப்ஷன் வந்து பி, 1 மற்றும் 3 சரி. இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைந்துள்ளது? இமாச்சல் இமயமலையில், அதாவது சிறிய இமயமலையில். உதய்பூரின் வடமேற்கே ஆரவல்லி மலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜார்கா மலைகள்னு. உதய்பூரின் வடமேற்கே வந்து ஆரவல்லி மலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஜார்கா மலைகள்னு. பின் வருபவைகளில் எது இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதியையும் குறைந்த உயரமுள்ள பகுதியையும் பிரிக்கிறது? எது இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதியையும் குறைந்த உயரமுள்ள பகுதியையும் எது பிரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. மத்திய பெருமுந்தம். மத்திய பெருமுந்தம். சார்கிரிக் எதற்கிடையேயான எல்லையாக அமைகிறது? குஜராத் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான எல்லையாக அமைகிறது. இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் தீர்க்க ரேகை 82 டிகிரி 30 செகண்ட் கிழக்கு தீர்க்க ரேகை. இல்லை டி தான் சரியானது. கிழக்கு தீர்க்க ரேகை. சரியான விடையை காண்கன கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் பாலைவன பகுதியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். அவை பெரிய பாலைவனம், சிறிய பாலைவனம். இல்லை கூற்று வந்து சரிதான். இந்தியாவின் பாலைவன பகுதியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். பெரிய பாலைவனம், சிறிய பாலைவனம். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இரு பாலைவனங்களுக்கு இடையே பாறை நிலம் மற்றும் சுண்ணாம்புக்கல் முகடுகளால் வெட்டப்பட்ட ஒரு மண்டலம் உள்ளது. இந்த இரு பாலைவனங்களுக்கு இடையே பாறை நிலம் மற்றும் சுண்ணாம்புக்கல் முகடுகளால் வெட்டப்பட்ட ஒரு மண்டலம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றும் காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து பி, கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. கீழ்கண்டவற்றுள் எவை சரியான வாக்கியங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. 1 வந்து சரிதான். ராஜஸ்தான் சமவெளி வந்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. இது எதனால உருவானது அப்படின்னு கேட்டாங்கன்னா லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவானது. லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவானது. எதுனா ராஜஸ்தான் சமவெளி. 1 வந்து சரிதான். 2வது பாருங்க, பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. இல்லை 2ம் சரியானதான். பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் வந்து இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் வந்து யமுனை, சட்லஜ் இந்த 2 ஆறுகளுக்கு இடையே பிரிமேடாக செயல்படுது. இல்லை 1, 2 சரிதான். அடுத்த 3வது என்னன்னு பாருங்க, கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளது. இல்லை 3 வந்து தவறானது. கங்கை ஆற்று சமவெளி வந்து மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து, இது சரிதான். கிழக்கில் வந்து மிசோரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிசோரம் வராது, வங்காளதேசம் வரணும். மிசோரம் வராது, வங்காளதேசம் வரும். இல்லை 3 வந்து தவறானது. 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, பிரம்மபுத்திரா சமவெளியின் மேற்கு பகுதி மேகாலயாவில் அமைந்துள்ளது. இதில் 4 தவறு தான். பிரம்மபுத்திராவின் பெரும்பகுதி வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் அமைந்துள்ளது. இல்லை மேகாலயான்னு கொடுத்துருக்காங்க. இல்லை 4 தவறானது தான். இப்போ சரியானது எதுனா 1, 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி, 1 மற்றும் 2 சரி. இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடக ரேகையினால் இந்தியா ஓரளவிற்கு 2 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கடக ரேகையினால் இந்தியா வந்து ஓரளவிற்கு 2 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1 வந்து சரிதான். 2 பரப்பளவில் உலகின் 2வது பெரிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 2வது வந்து தவறு.
பரப்பளவில் உலகின் இந்தியா வந்து எத்தனையாவது பெரிய நாடுனா 7வது பெரிய நாடு. இல்லை 2வது பெரிய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வந்து தவறானது. 2வது பெரிய நாடு என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. 3 அச்சம் மற்றும் தீர்க்க ரேகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட 30 டிகிரி ஆகும். அச்சம் மற்றும் தீர்க்க ரேகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து கிட்டத்தட்ட 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 வந்து சரிதான். 4 இந்திய திட்ட தீர்க்க ரேகை போபால் வழியாக கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வந்து தவறு. இந்திய திட்ட தீர்க்க ரேகை வந்து போபால் வழியாக செல்லாது, மிர்சாப்பூர் வழியாக செல்லும். இல்லை போபால்னு கொடுத்துருக்காங்க. இல்லை 4 தவறானது. சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி 1 மற்றும் 3 சரி. இமயமலை பகுதிகளில் கனிம வளங்கள் ஏன் குறைவாக உள்ளன? இமயமலை பகுதிகளில் கனிம வளங்கள் வந்து ஏன் குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாறை அடுக்குகளின் இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பை சீர்குலைத்து அதை சிக்கலாக்கியுள்ளது தான் சரியானது. கனிம வளங்கள் ஏன் குறைந்து உள்ளதுன்னா பாறை அடுக்குகளின் இடப்பெயர்ச்சி பாறைகளின் அமைப்பை சீர்குலைத்து அதை சிக்கலாக்கியுள்ளது. இந்தியாவில் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் பெருமளவில் காணப்படுகின்றன? இந்த அல்பைன் காடுகள் வந்து உயர்ந்த பகுதிகளில் தான் காணப்படும். இது எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிழக்கு இமயமலையில். சரியான விடையை காண்கன்னு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இமயமலை ஒரு இளம் மடிப்பு மலையாகும். கூற்று வந்து சரிதான். இமயமலை வந்து ஒரு இளம் மடிப்பு மலையாகும். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இமயமலை சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக உருவாகியது. அதுக்கான காரணமும் சரிதான். இமயமலை வந்து சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக உருவாகியது. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து சி A6 இரண்டுமே சரி. பரப்பளவில் இந்தியாவில் 2வது பெரிய மாநிலம் எது? பரப்பளவில் இந்தியாவில் 2வது பெரிய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசம். ஃபஸ்ட்டு எது வரும்னா ராஜஸ்தான். ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான். செகண்ட் வந்து மத்திய பிரதேசம். தேர்டு வந்து மகாராஷ்டிரா. தமிழ்நாடு பரப்பளவில் எத்தனையாவது இடம்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா, சீனா மற்றும் பூடானின் முச்சந்திப்பான தோக்லானின் நிலத்தோற்றம் பீடபூமி. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சிகரம் கொடுத்து அதுக்கான உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நங்கா பர்வதம் வந்து 8126 மீட்டர், அன்னபூரணம் 8078 மீட்டர், காமெட் 7756 மீட்டர், தௌலகிரி 8172 மீட்டர். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நங்கா பர்வதம் வந்து 8126, அன்னபூரணா 8078, காமெட் வந்து 7756, தௌலகிரி 8172. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆப்ஷன் வந்து டி 1, 2, 3, 4 சரி. 5 பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலை சிகரம் கஞ்சன்ஜங்கா. 5 பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலை சிகரம் எதுனா கஞ்சன்ஜங்கா. சரியான இணையை கண்டறியன்னு மலைகள் கொடுத்து அதுக்கான இடங்களும் கொடுத்துருக்காங்க. ஏலக்காய் மலை, சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வந்து தவறு. கைமூர் மலை, கொங்கண கடற்கரை. இல்லை 2ம் தவறு தான். கைமூர் மலை வந்து மத்திய இந்தியா சைடு இருக்கும். இல்லை கொங்கண கடற்கரைன்னு கொடுத்துருக்காங்க. 2ம் தவறு தான். 3 மகாதியோ மலை, மத்திய இந்தியா. இல்லை 3 சரி. மகாதியோ மலை வந்து மத்திய இந்தியா தான். 4வது வந்து மிகிர் மலை, வடகிழக்கு இந்தியா. இல்லை 3, 4 தான் சரியானது. மகாதியோ மலை வந்து மத்திய இந்தியா, மிகிர் மலை வந்து வடகிழக்கு இந்தியா. 3, 4 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி 3 மற்றும் 4 சரி. நாகாலாந்து மாநிலம் அதன் கிழக்கு எல்லையை எதனுடன் பகிர்ந்துள்ளது? மியான்மரோடு. கிழக்கு எல்லையை எதனோடு பகிர்ந்துள்ளதுன்னா மியான்மரோடு. அதே மாதிரியே மேற்கு எல்லையை எதனோடு பகிர்ந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா அஸ்ஸாம் வரும். மேற்கு எல்லை கேட்டாங்கன்னா அஸ்ஸாம் வரும். கிழக்கு எல்லை கேட்டாங்கன்னா மியான்மர் வரும். தெற்கு எல்லை எதனோடு பகிர்ந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிப்பூர் வரும். விடையை காண்கன்னு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிழக்கு இமாலய மலைத்தொடரின் உயரம் மேற்கு இமாலய தொடரை போல் அல்லாமல் விரைந்து உயர்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகின் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் மற்றும்
கஞ்சன்ஜங்கா போன்றவை அமைந்திருப்பது. இதுக்கான காரணம் என்னன்னா, உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட்டும் கஞ்சன்ஜங்கா போன்ற சிகரங்கள் வந்து இதில் வந்து அமைந்திருப்பதனால அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து பார்க்கும்போது தெரியுதுன்னா, பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளி பகுதியில் பார்வையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். மேலும் ஆர் வந்து ஏயின் சரியான விளக்கமாகும். இல்லை, ஆப்ஷன் வந்து ஏ தான் சரியானது. இந்தோ திபெத் எல்லை காவல் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 24 அக்டோபர் 1962. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் கல்சுபாய். எவ்வளவு மீட்டர்னா 1646 மீட்டர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் எதுனா கல்சுபாய். இதோட உயரம் கேட்டாங்கன்னா 1646 மீட்டர். சிவாலிக் மலை எங்கு அமைந்துள்ளது? வெளிப்புற இமயமலையில். அரசூர் மலை அமைந்துள்ள பிரதேசம் கிழக்கு குஜராத். அரசூர் மலை வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னா கிழக்கு குஜராத்தில். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் பெரிய சமவெளி தொடர்பான சரியான கூற்றுகளை கருத்தில் கொள்ளவும் சொல்லி 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று, உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா வந்து 4.42% கொண்டு இருக்கிறது. இல்லை, ஒன்று வந்து தவறு. உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா வந்து 4.42% கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4.42% வராது, 2.4 மட்டும்தான். இல்லை, ஒன்று வந்து தவறானது. ரெண்டாவது, இந்தியாவின் பரப்பளவு 3.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். ஆகவே இது உலகின் 7வது பெரிய நாடாக உள்ளது. இல்லை, 2 வந்து சரி, 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் வந்து பி, 2 மட்டும் சரி. பின்வருவனவற்றை பொறுத்துக்கன்னு மலைக்கணவாய் மாநிலம் கொடுத்துருக்காங்க. பொமிடிலா அருணாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம். காரகோரம் ஜம்மு காஷ்மீர், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. நாதுலா சிக்கிம். சிப்கிலா இமாச்சல பிரதேசம். பொமிடிலா அருணாச்சல பிரதேசம். காரகோரம் வந்து ஜம்மு காஷ்மீர். நாதுலா சிக்கிம். சிப்கிலா இமாச்சல பிரதேசம். ஆப்ஷன் வந்து டி, 4, 2, 1, 3 இதுதான் சரியானது. உத்கல் சமவெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஒடிசா. இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது? இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறதுனா கங்கை சமவெளியில். கீழ்கண்டவற்றுள் எந்த தீவு பவளத்தீவு என்று அழைக்கப்படுகிறது? எந்த தீவு பவளத்தீவு என்று அழைக்கப்படுகிறது? லட்சத்தீவுகள். மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற இயற்கை கூறுகள் ஆகியவற்றை வரைந்து காட்டுவது? மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், கடல்கள் போன்றவை இயற்கை கூறுகள் ஆகியவற்றை வரைந்து காட்டுவது எதுனா இயற்கை அமைப்பு வரைபடங்கள். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மன்னார் வளைகுடா, உயிரியல் சொர்க்கம், நீலகிரி, மலை உயிரிய மிகுவளம், சுந்தரவன காடுகள், மேற்கு வங்கம், நந்தாதேவி, உத்தரப்பிரதேசம். மன்னார் வளைகுடா, உயிரியல் சொர்க்கம், நீலகிரி, மலை உயிரிய மிகுவளம், சுந்தரவன காடுகள், மேற்கு வங்கம், நந்தாதேவி, உத்தரப்பிரதேசம். ஆப்ஷன் வந்து ஏ, 4, 1, 3, 2 இதுதான் சரியானது. கீழ்கண்ட மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு தெற்காக வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து காரகோரம் மலைத்தொடர், ரெண்டாவது லடாக் மலைத்தொடர், மூணாவது ஜாஸ்கார் மலைத்தொடர். ஃபஸ்ட்டு வந்து காரகோரம், ரெண்டாவது லடாக் மலைத்தொடர், மூணாவது ஜாஸ்கார் மலைத்தொடர், நாலாவது பீர்பாஞ்சல் மலைத்தொடர். இல்லை, ஆப்ஷன் வந்து டி, 1, 2, 4, 3. அடுத்தது பொறுத்துக. நாக்ரக் மேகாலயா, நம்தபா அருணாச்சல பிரதேசம், நந்தாதேவி உத்தரப்பிரதேசம், சுந்தரவனம் மேற்கு வங்கம், நாக்ரக் வந்து மேகாலயா, நம்தபா வந்து அருணாச்சல பிரதேசம், நந்தாதேவி உத்தரப்பிரதேசம், சுந்தரவனம் வந்து மேற்கு வங்கம். இல்லை, ஆப்ஷன் வந்து சி, 4, 3, 1, 2 இதுதான் சரியானது. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது?
மிர்சாப்பூர் வழியாக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் வடமேற்கு பகுதி வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் மழையை பெறுகிறது. இல்லை, ஒன்று வந்து சரிதான். இந்தியாவின் வடமேற்கு பகுதி வந்து வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் மழையை பெறுகிறது. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவின் மேற்கு இமயமலை பகுதிகளில் சிவப்பு பாண்டா காணப்படுகிறது. இந்தியாவின் மேற்கு இமயமலை பகுதிகளில் சிவப்பு பாண்டா காணப்படுகிறது. ரெண்டும் சரிதான். மூணாவது, தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழ்நாடு அதிக அளவு மழை பெறுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்து தவறானது. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் வந்து தமிழ்நாடு வந்து குறைந்த அளவு மழையை தான் பெறுகிறது. இதில் அதிக அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, 1, 2 தான் சரியானது. 3 வந்து தவறானது. ஆப்ஷன் வந்து சி, 1 மற்றும் 2 சரி. லடாக் பகுதியில் உள்ள உலகின் மிக உயரமான தொலைநோக்கிகளின் ஒன்றின் பெயர் இமாலயன் சந்திரா தொலைநோக்கி. இமாலயன் சந்திரா தொலைநோக்கி. அகில் கணவாய் இணைப்பது காரகோரம் மற்றும் லடாக் தான். அகில் கணவாய் வந்து இணைப்பது வந்து காரகோரம் மற்றும் லடாக். இந்தியாவில் 75% கடல் மீன்பிடிப்பில் பங்களிக்கும் பகுதி மேற்கு கடற்கரை பகுதி, அதாவது அரபிக்கடல் பகுதியை உள்ளடக்கியது. இந்தியாவுடன் நீண்ட எல்லை பரப்பை கொண்ட நாடு வங்கதேசம் தான். இந்தியாவுடன் நீண்ட எல்லை பரப்பை கொண்ட நாடு எதுனா வங்கதேசம். எவ்வளவு கிலோமீட்டர்னா 4096 கிலோமீட்டர். இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு, நீண்ட எல்லை பரப்பை கொண்டுள்ள நாடு எதுனா வங்கதேசம். அதாவது இந்தியாவுடன் நீண்ட எல்லை பரப்பை வந்து பகிர்ந்துள்ளது எதுனா வங்கதேசம். குறைவான எல்லை பகுதியை வந்து பகிர்ந்து கொள்ளும் நாடு எதுனா ஆப்கானிஸ்தான். இது எவ்வளோ வரும்னா 106 கிலோமீட்டர். இந்திய நாட்டின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? இந்திய நாட்டின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும்? 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். தென்னிந்திய தீபகற்பத்தின் மிக உயர்ந்த மலைச்சிகரம். தென்னிந்திய தீபகற்பத்தின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எதுனா ஆனைமுடி. எத்தனை மீட்டர் உயரம் உள்ளதுன்னா 2695 மீட்டர். இது எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது கேரளாவில் வந்து அமைந்துள்ளது. ஆனைமலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் வந்து அமைந்துள்ளது. எவ்வளோ உயரம்னு கேட்டாங்கன்னா 2695 மீட்டர். கங்கை சமவெளியின் மேற்கு புறத்தில் அமைந்துள்ள முக்கியமான நகரம் டெல்லி. கங்கை சமவெளியின் மேற்கு புறத்தில் அமைந்துள்ள முக்கியமான நகரம் எதுனா டெல்லி. மேல் கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் இந்து கங்கை சமவெளியில் முதலாக இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த இரும்பு கலாச்சாரம் கீழ்காணும் எதனோடு தொடர்புடையது? மேல் கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் இந்து கங்கை சமவெளியின் முதலாக இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த இரும்பு கலாச்சாரம் வந்து கீழ்காணும் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாம்பல் வண்ண வர்ணம் பூசிய பாண்டத்தோடு. பின்வருவனவற்றுள் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுபவை. நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுபவை எதுனா ஆற்று சமவெளி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சிகரங்கள் அதன் உயரங்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 சிகரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு உயரம் தெரிஞ்சாதான் இதை கரெக்டாக வரிசைப்படுத்த முடியும். கஞ்சன்ஜங்காவோட உயரம் என்னன்னா 8586 மீட்டர். 85, 86 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மக்காலு வந்து 8485 மீட்டர். தௌலகிரி வந்து 8167 மீட்டர். நந்தாதேவி வந்து 7816 மீட்டர். இப்போ எது அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்லேருந்து எழுதுங்க. கஞ்சன்ஜங்கா தான் அதிகம், 8586. இது ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவதாக எது இருக்குன்னு பாருங்கள், மக்காலு. இது ரெண்டாவதாக இருக்குது. மூணாவது 8167 தௌலகிரி. நாலாவது நந்தாதேவி. இது அப்படியே வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ, 1, 2, 3, 4 சரி. ஆரவல்லி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரம். ஆரவல்லி மலைத்தொடரில் உள்ள உயரமான சிகரம் எதுனா குருசிகார். இதோட உயரம் என்னன்னு கேட்டாங்கன்னா 1722 மீட்டர். சிம்லா குன்றுகள் அமைந்துள்ள பகுதி. சிம்லா குன்றுகள் அமைந்துள்ள பகுதி எதுனா இமாச்சல் இமயமலையில். உலக அளவில் எந்த பகுதி
ஹாட்ஸ்பாட் என உயிரியல் பன்முகத்தன்மையில் அழைக்கப்படுகிறது. மேற்கு மலைத்தொடரை தான். பின்வருவனவற்றுள் எது மிக பழமையான மலைத்தொடராகும்? ஆரவல்லி மலைத்தொடர். ஊசி இலை உள்ள மரங்கள் பெரும்பாலும் எங்கு காணப்படுகின்றன? மத்திய இமயமலையில் ஊசி இலை உள்ள மரங்கள் பெரும்பாலும் எங்கு காணப்படுகிறதுனா மத்திய இமயமலையில். தூண் பள்ளத்தாக்கு இமயமலையின் எப்பகுதியில் அமைந்துள்ளது? சிவாலிக் குன்றுகளில். தூண் பள்ளத்தாக்கு வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னா சிவாலிக் குன்றுகளில். அதாவது இது சிவாலிக் குன்று வந்து எங்கே இருக்குன்னா வெளி இமயமலை. இமயமலையின் நீளம் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்கள் ஆகும்? இமயமலையின் நீளம் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2500 கிலோமீட்டர். அதாவது மேற்கில் வந்து சிந்து நதி முதல் கிழக்கில் வந்து பிரம்மபுத்திரா வரை. மேற்கில் வந்து சிந்து நதி முதல் கிழக்கில் வந்து பிரம்மபுத்திரா நதி வரை. பின்வரும் எந்த ஒரு மாநிலம் உப்பு தன்மைகளால் பாதிக்கப்பட்ட பரப்பளவை அதிகமாக கொண்டுள்ளது? உப்பு தன்மைகளால் பாதிக்கப்பட்ட பரப்பளவை அதிகமாக கொண்டுள்ள மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். இதோட வினாத்தாள் 1ல் 75 வினாக்கள் பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் 2வது வினாத்தாள் பார்க்கலாம்.